ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கோ நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீட்டில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுவோம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட பயோவில் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டு மேலே வந்து நான் டாப்பில் வந்து பின் பண்ணி வச்சிருங்க பாருங்கள். அந்த பின் பண்ண லிங்கை கிளிக் பண்ணால் உங்கள் அலைட் மோஷன் ஆப்போட லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஆப் வந்து உங்கள்கிட்ட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேர் ஆப்ஷன் ஒரு புக் ஆப்ஷன் மட்டும் நான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா எதுவுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த 2 லிங்க் நீங்கள் வீடியோ வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். எந்த பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணல. நிறைய பேர் கமெண்ட்டில் பாஸ்வேர்ட் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ண ஃபஸ்ட்டுலாம் செட் பண்ண பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபைன் பண்ணுற பேஜில் வந்து டவுனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே லிங்க்குக்கான இது இருக்கும். சம்டைம் வந்து டாப் டு டவுன் ஆர்டிகல் செக் பண்ணுங்கள். எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேர் இந்த ஸ்டார்டிங் மட்டும் எம்டிஆர் நிறைய புக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் போனீங்கன்னா இது மாதிரி இமேஜ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து லேர் வந்து கொடுத்துட்டு இது மாதிரி எம்டிஆர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா அந்த குரூப் லேரில் நீங்கள் வந்து பிக் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். நான் இதுக்கான 3 எல்லாமே செட் பண்ணிருப்பேன். சிம்பிளாக நீங்கள் இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். என்ன பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து இது வரை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்டாக 3:0 கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஆட் பண்ண போகிற பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் அங்கே ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போட்டு கே பார்த்தா ஒரு 3 கட் ஆப்ஷன் இருக்கும். அந்த தேர்ட் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த புக் மார்க் வந்து கட் பண்ணி செட் பண்ணி போகிறீங்க. நான் இந்த ஒரே பிக்காக லாஸ்ட் வரை எக்ஸ்ட் பண்ணது பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண சொல்லி தரப்போம். அதனால் வந்து ஒரே பிக்காக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லலை. நான் வந்து மல்டி பிக்காக ஆட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஒரே பிக்காக வந்து சென்டராக கட் ஆஃப் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது மாதிரி வந்து நீங்கள் அது கட் பண்ணி எடுத்துட்டீங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தெரியும். பார்த்தா ஒரே 2 லேயர் தான் வந்து கொடுத்துருப்பேன். இதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா லேயருக்கான மூவ்மே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் லேயரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே இருக்க கண்ணாடி மட்டும் ஆன் பண்ணிவிட்டுருங்க. இது மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி இது மாதிரி ஸ்லாஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டுனா ஃபஸ்ட்டுக்கான லேயருக்கான எஃபெக்ட் வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் காப்பி போயிடுங்க. காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி இந்த லேயருக்கு வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் ஒரு லேயர் இருக்கா. அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் வந்து சைட் வந்து கிளிக் பண்ணி செட் இதே மாதிரி ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. எல்லாமே செலக்ட் வந்து பண்ணி முடிச்சோடனே இப்போ இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து இருக்குல்ல அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோம் ஷீட் வந்து ஓப்பன் பார்த்தா பேஸ்ட் அண்ட் சைஸ் சொல்லிட்டு ஸ்மால் ஒரு ஏரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது ஏரோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ஷீட் வந்து ஓப்பன் அந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனையும் அந்த லாஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணி ஒயிட் சேஞ்ச் பண்ணிங்க. மற்றெல்லாம் க்ரீனில் வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ண லேயருக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டுருக்கீங்களா? இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சுல அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணல அது வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்க லேயர் வந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் லேயரில் வந்து சூஸ் பண்ணிட்டு அதே எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணல அங்கே ஆன் பண்ண மாதிரி இங்கேயும் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே லேயர் அந்த ஸ்லாஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணி சேம் லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லேயருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒரு நம்ம ஸ்கிப் பண்ணல. இப்போ அந்த ஸ்கிப் பண்ண எல்லா லேயருமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். சிம்பிளாக ஸ்கிப் பண்ண லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் அதே லேயர் காப்பி வந்து போய்ட்டு அந்த பேஸ்ட் சைட் பார்த்து ஸ்மால் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைம் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்டான மூவ் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு இருப்பீங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3:09 இங்கே ஒரு லேயருக்கு பாருங்கள். இங்கே ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த புக் மார்க் எக்ஸ்டென்ஷன் வந்து கட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லி தரேன். அதனால் இந்த இமேஜ் வந்து கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா கீழே நான் கொடுத்த இமேஜுக்கான லேயர் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செகண்டாக டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி 2 லேயர் ட்விஸ்ட் அது உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர்னு ஆப்ஷன் இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே 2 லேயர் இருக்குல்ல
இதில் டாப்பில் இருக்குது பாருங்க இந்த லேயர், இந்த மேலே இருக்குல்ல இங்கே இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு கீழே பார்த்தா பேசன் டைப் ஸ்மால் லேயராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து மேலே இருந்த லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுவீங்களா. இப்போ கீழே இருக்க லேயர் கிளிக் பண்ணி மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணால் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லேயரை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து ஷேஷன் வைப்ரன்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு எங்கள் கேராக்கு எதாவது கீஃபேம் வந்து கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு 2 கீஃபேம் வந்து ஆட் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் ஒன்று, இந்த எண்டில் ஒன்று இருக்கா. இப்போ இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு இது வந்து -100 செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கலர்லேருந்து உங்களுக்கு வந்து ட்விஸ்டாக மாதிரி இருக்கும். சேம் அதே ஸ்டெப் வந்து மேலே இருக்கிற லேயரையும் இல்லைன்னா அந்த கீழே இருக்கிற அந்த எஃபெக்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற லேயருக்கும் அந்த எஃபெக்ட் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. அது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இங்கே வந்துடலாம். 4:21 2 லேயர் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப் லேயர் சிம்பிள் தான். லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள இமேஜுக்கான லேயர் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக ஃபோரஸ்ட் வேரியேஷன் வந்து பிக் வந்து கிராப் பண்ணி எடுத்து பிக் வந்து கிராப் பண்ணி எடுத்து கலர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேமுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ண பிக் எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பேக் வந்துட்டு இந்த மூவ் வந்து கிளிக் பண்ணி இமேஜ் வந்து அப் டு டவுனில் ஃபேஸ் வந்து மட்டும் கிளியராக தள்ளுக்கு செட் பண்ணிட்டு பேக்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஃப்ரேம் மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த மூவ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்துடலாம். இந்த இடத்துல இங்கே 2 லேயர் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா 2 லேயர் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா 2 லேயர் எம்டியாக இருக்கும். அந்த 2 லேயர் எம்டியாக இருக்குல்ல அங்கே வந்து என்ன ஸ்டெப்பில் வந்து எஃபெக்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லி கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிட்டு நான் லாஸ்ட் வரைக்கும் இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து எங்கே கட் பண்ணுவாங்க மட்டும் பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் பர்ஃபெக்டாக வந்து கட் வந்து பண்ணி நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. பார்த்தோன்னா வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக எங்கெங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம் கரெக்டாக நான் வந்து அந்த கீழே அந்த குரூப்பில் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நான் வந்து பிக் வந்து மாதிரி புக் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி புக் மார்க் வந்து பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அவுட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து சேம் அதே லேயரில் அந்த எஃபெக்ட் இருக்கும். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேயருக்குள்ள கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த வைப்பு டைல்ஸ் ஒரு 2 லேயர் இருக்குல்ல அது கண்ணைகள் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு சேம் லேயர் காப்பியில் வந்து போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி வந்து பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். அது வந்து ஆன் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் எங்கே நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போனால் 5:14 இப்போ அங்கே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பாருங்கள். அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 11:24 அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா 18:03 அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 24:10 இப்போ இப்போ நான் சொன்ன லேயர் மட்டும் கரெக்டாக சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு அந்த பேசன் ஸ்மாலராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேசன் ஆஃப் கிளிக் பண்ணால் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதே ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட்டு லேயரை சூஸ் கிளிக் வந்து பண்ணிவிட்டு அது எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த டைல்ஸும் வைப் ஆன் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் நான் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லேயர் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஸ்கிப் பண்ண லேயரில் வந்து சூஸ் பண்ணிங்க. 6:21 ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு 13:00 நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 19:18 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் 25:20 ஓகே. இந்த லேயரில் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு சேம் அதே மெத்தடாக வந்து ஃபாலோ பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தா மேலே இருக்குது ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துருக்கேன். அது மட்டும் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மற்றெல்லாம் ஓகேவா இருக்குது. ஓகே பக்கவாக இருக்கு. நம்ம வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளுக்கான லேயர் ஒரு கேமராக்கான ஒரு 2 லேயர் அது வந்து எடுத்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் வந்து போய்ட்டு காப்பி 2 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் லேயர் சேம் அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணால் 2 லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோன்னே இந்த கேமராக்கான மூவ் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணல அதுக்கு நம்ம இந்த லாஸ்ட் எண்டில் கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான விசிபிள் வந்து ஆன் பண்ணிவிட்டுருங்க. ஆன் பண்ணிட்டுனா வந்து பர்ஃபெக்டாக அந்த மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ சிம்பிளாக மேலே பார்த்தா ரெஸ்ட் பார்த்தா செட்டிங் பண்ணி ஆட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னா சேவ் ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க.